மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கி 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கவும் நூற்றுக்கணக்கானோர் இடம்பெயரவும் காரணமாக இருந்த கல்மேகி புயல் குறித்து மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா இன்று ஒரு புதிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நேற்றிரவு 8 மணி நிலவரப்படி கல்மேகி புயல் சபா கூடாட்டிற்கு வடமேற்கே சுமார் 405 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதுடன் அதிகபட்சமாக 194 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. இந்த சூறாவளி காரணமாக சபா, லாபுவான் மற்றும் தென்சீன கடல் முழுவதும் தொடர்ந்து மழை, பலத்த காற்று மற்றும் சீற்றமான கடல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கணிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு படையினர் உயர் எச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் எதிர்பாராத வானிலைக்காக தயாராக இருக்குமாறும் தொடர்ந்து வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறும் குடியிருப்பாளர்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி இப்பகுதியில் உள்ள அதிகாரிகள் கல்மேகி புயலின் தாக்கத்தை எதிர்கொள்ளவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை தொடரவும் தயார்படுத்தி வருகின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.